இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில நம்முடைய செய்தியின் தலைப்பு, உங்களை நீங்களே மன்னிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறதுல எப்பயுமே எளிதா மன்னிச்சிருவோம் மற்றவங்களை. ஆனா பல சமயங்களில நம்மை மன்னிக்கிறது நமக்கு மிகவும் கடினம். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு இதுதான், டூ யுவர் செல்ஃப் அ ஃபேவர் அண்ட் ஃபர்கிவ். உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கோங்க. எப்படி நன்மை செய்யணும்? உங்களை நீங்களே மன்னிக்கிறதன் மூலமாக. இதை நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பல சமயங்களில நம்ம செய்த தவறா, அதாவது தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒரு செயல் அல்லது நாம் பேசின வார்த்தை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கலாம். இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில, இல்லை நம்முடைய அருமையானவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குழப்பத்தை அது உண்டாக்கி இருக்கலாம். இல்லை நம்ம செய்த தவறின் விளைவு மிக அதிகமா இருக்கலாம். அது ஒருவேளை நமக்கு மட்டுமே தெரிஞ்ச காரியமா இருக்கலாம். இதனால நம்ம நம்மளுடைய மனதிலே ஒரு யார்கிட்டையும் சொல்ல முடியாம, அந்த காரியத்தின் மூலமாக நடந்த இழப்பை தாங்க முடியாம நம்மளை நாமளே குற்றப்படுத்திக்கிட்டு, நம்மளை நாமளே நம்முடைய மனசாட்சியினாலே வாதிக்கப்பட்டு நிம்மதி இழந்து, தூக்கத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, சுகத்தை இழந்து தவிக்கிறவங்க நிறைய பேர். ஏன்னா இந்த ஒரு காரியம் விசுவாசிகள் அநேகம் பேருக்கு கூட இருக்குது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, மற்றவங்களை மன்னிக்கணுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மற்றவங்களை மன்னிச்சாதான் தேவன் நம்மளை மன்னிப்பாருன்றது விசுவாசிகள் எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை. நம்ம அதை தாராளமா செஞ்சிருவோம். ஒருவேளை எதிரியா இருந்தாலும் நம்ம மன்னிக்கணும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதனால மன்னிக்கணும் அப்படிங்கிறது நம்ம செய்வோம். ஆனா பல சமயங்களில நாம் அறியாத ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை நாமளே மன்னிக்காம இருக்கிறது தான். இன்னைக்கு உங்களை நீங்களே மன்னிக்க முடியலையா? ஐயோ, நான் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டேனே, அதை செய்யும் போது எனக்கு இது தவறுன்னே தெரியலையே, ஆனா இன்னைக்கு அதை செய்த பிறகு என்னுடைய மனசாட்சி என்னை வாதிக்குதே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து என்னை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு தான். ஏன்னா அந்த உங்களுடைய குற்ற உணர்ச்சியிலேருந்து நீங்க வெளியே வரணும். நீங்க வெளியே வரலன்னா உங்களாலே யாருக்கும் எந்த பயனும் இல்லை, தேவனுக்கு பயன் இல்லை. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான உண்மை. இன்றைக்கு வேதத்திலிருந்து சில உண்மைகளை, சில நபர்களை நான் காட்ட போறேன். இது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். ஆனா அந்த காரியத்தை அவர்கள் எப்படி சரி செய்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்ட போது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு குற்ற உணர்ச்சியிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். முதலாவது நான் எடுத்துக்கொண்டது தாவீது கர்த்தராலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சவுல் ராஜா ஆண்டவருக்கு கீழ்ப்படியல அப்படின்னோடனே இவனை ஆடுகளின் பின்னாடி அலைந்து கொண்டிருந்த தாவீது, தேவனோடு அவனுக்கு ஒரு உறவு, ஒரு உண்மையான ஒரு அன்பு இருந்ததுனால அவனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனை அபிஷேகம் பண்ணி எத்தனையோ கஷ்டத்துக்கு பிறகு அவன் அரண்மனையில ராஜாவாக அரியணையில உட்கார்றான். ராஜாங்கம் அவனுடைய கையில வந்துருது. எல்லா எதிரிகளும் அவனுக்கு கீழ்பட்டிருக்கிறாங்க. அவன் ஒரு பெரிய ஒரு நிலைமையில உயர்த்தப்பட்டிருக்கிறான். ஒரு சமாதானம், சந்தோஷம் நிலவுகிற சூழ்நிலை. இப்போ இவன் போகணும்னு அவசியம் இல்லை, போருக்கு இவன் போக வேண்டிய அவசியம் இல்லை. இவனுடைய படைத்தலைவனை அனுப்பி விட்டாலே போதும், அந்த போர் கண்டிப்பாக வெற்றியாக தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை, ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு வந்துட்டான். இப்போ 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல ஒரு நாள் சாயங்காலம் படுக்கையிலேருந்து எழுந்தான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஒரு ராஜா ஒரு பகல் நேரத்துல, சாயங்கால நேரத்துல படுக்கையிலேருந்து எழும்புறான்னா பாருங்களேன், அவனுக்கு அவ்வளோ நேரம் ஒரு அமைதியான ஒரு எந்த ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு ஃப்ரீ டைம் அவனுக்கு இருக்குது. அப்போ ஒரு ஸ்திரீயை தவறாக பார்க்கிறான்.
அந்த பெண்ணை வரவழைத்து அவளோடு விபச்சாரம் செய்கிறான். அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறான். அதுக்கு பிறகு அவள் கர்ப்பவதி ஆகிட்டான்னு சொல்லி இவனுக்கு அவள் நியூஸ் சொல்லி விடுறா. இப்போ அந்த தவறை ஏற்கனவே செய்த அந்த தவறை மறைப்பதற்காக அவளுடைய கணவன் ஒரு போர் வீரன், அவன் தாவீதுடைய படை வீரன் யோவாப் என்ற படைத்தலைவனின் கீழே வேலை செய்யற ஒரு படை வீரன் உரியா என்பவன். இப்போ இந்த உரியாவின் மனைவியை தான் இவன் மனைவியாகிய பத்சேபாள் இடத்துல அவன் விபச்சாரம் செய்து அந்த பாவத்துக்கு உட்பட்டான். இப்போ அந்த தாவீது அந்த தன்னுடைய தவறை மறைக்க முயற்சி செய்யறான். 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல யோவாப்ட ஆள் அனுப்புறான். யோவாப் என்பது தாவீதின் படைத்தலைவன். அவங்க எல்லாம் அந்த தாவீதின் படைத்தலைவன் அவன் கீழே இருக்கிற படை வீரர்கள் எல்லாரும் தாவீதுக்காக ஒரு பட்டணத்தின் மேல் போரிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்க போரிட்டுக்கிட்டு இருந்த அந்த உரியாவை என்னிடத்துல அனுப்பு, பத்சேபாளின் கணவனாகிய உரியாவை அனுப்புன்னு சொல்லி உனக்கு நியூஸ் அனுப்புறான். அவன் வந்த உடனே அவனிடத்துல ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா, யோவாப் சுகமா இருக்கிறானா, யுத்தத்துல என்ன செய்தின்னு சொல்லி ஒரு மேலோட்டமாக, ஆனா உள்ளத்துக்குள்ள எவ்வளவு ஒரு வஞ்சனையும் ஒரு உள்ளுக்குள்ள வேற திட்டத்தை வச்சுட்டு அவன்கிட்ட கேட்கிறான். உடனே இவன் எல்லாத்தையும் அவன்கிட்ட கேட்டு இருந்துட்டு, சரி நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு அவன் பின்னாடி அவனுக்கு பெரிய பலகாரங்களும் உச்சிதமான பதார்த்தங்களும் போச்சு அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போ ஆனாலும் 2 சாமுவேல் 11:9, ஆனாலும் உரியா தன் வீட்டுக்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். ஆனா அந்த உரியா வீட்டுக்கு போல, ராஜாவின் சேவகர்கள் எங்க படுத்துக்குவாங்களோ அங்க படுத்துக்கிட்டான். இதை அவன் ராஜா கேள்விப்படுறான். 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 2 சாமுவேல். உரியா தன் வீட்டுக்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டுக்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். நீ உண்மை அங்கிருந்து வந்திருக்கியே, நீ ஏன் உன் வீட்டுக்கு போகல? ஆனா அடுத்தது அவன் அந்த உரியா சொல்ற வார்த்தை, அவன் எவ்வளவு ஒரு நேர்மையான ஒரு படை வீரன் என்பது தெரியுது, உண்மையான படை வீரன். அவன் சொல்றான், இஸ்ரவேலும் யூதாவும் ராஜாவின் சேவகர்கள் எல்லாம் அங்க சண்டையில இருக்கும்போது நான் போய் என் வீட்டுல சொகுசா படுத்துக்குவேனா? நான் அப்படி செய்யவே மாட்டேன். இது எனக்கு அப்படி செய்கிறது இல்லைன்னு உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்றேன். நான் உண்மையா சொல்றேன், நான் அப்படி செய்யவே மாட்டேன். ஏன்னா என்னோடு சேர்ந்த படை வீரர்கள்லாம் அங்க போர்க்களத்துல இருக்கிறாங்க, நான் அப்படி செய்ய மாட்டேங்கிறான். தாவீது இவனை எப்படியாவது அவன் வீட்டுக்கு போக வச்சு அவனுடைய மனைவியோடு அவன் உறவு வைத்துக் கொள்ளவும் அதன் மூலமாக தன்னை காப்பாத்திக்கவும் அவன் ட்ரை பண்றான். ஆனா அவன் போல, அடுத்த நாளும் திரும்ப தங்கியிரு, நான் உன்னை திரும்ப அனுப்புறேன், மீண்டுமாக உன்னை போர்க்களத்துக்கு அனுப்புறேங்கிறான். அன்றைக்கு இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேல ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறான். 13ஆம் வசனம் 2 சாமுவேல் 11:13. தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடு தன் படுக்கையிலே படுத்துக்கொண்டான். இதுல பாருங்களேன், தாவீது எப்படிலாம் ட்ரை பண்றான். போன்னு சொல்றான், அவனுக்கு பலகாரம் எல்லாம் அனுப்புறான், போல. அவனை பேசி பார்க்கறான், ஆனாலும் போல. கடைசியில இவன் முன்னாடி கூப்பிட்டு இவன் முன்னாடியே வச்சு அவனை நல்லா குடித்து வெறிக்க பண்றான், ஆனா கூட அவன் போல. இவனுடைய திட்டம் பலிக்கவில்லை. இப்போ வேற திட்டம் போடுறான். அடுத்த நாள் அவனை கூப்பிட்டு அவன் கையில ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்புறான். இதுல மிகவும் கொடுமையான காரியம் என்னன்னா, அந்த நிருபத்துல என்ன எழுதியிருந்ததா, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். இப்ப அவனை கொல்றதுக்கான திட்டத்தை அவனுடைய கையிலே கொடுத்து அனுப்புறான். அதையும் எடுத்துக்கொண்டு இந்த உரியா அவ்வளவு ஒரு நேர்மையான ஒரு விசுவாசமான ஒரு போர் வீரனாக அதை எடுத்துட்டு போய் யோவாப் கையில கொடுக்குறான், படைத்தளபதி கையில கொடுக்குறான். உடனே யோவாப் ராஜாவின் கட்டளையே அவன் மீற முடியாது, அதனால இவனை கொண்டு போய் எங்க பயங்கர சண்டை நடக்குதோ அந்த இடத்துல நிறுத்துறான். 2 சாமுவேல் 11:16. அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்துல உரியாவை நிறுத்தினான். எந்த இடத்துல?
ரொம்ப போர் வீரர்கள், அதாவது ரொம்ப பராக்கிரமா இருக்கிறவங்க, ரொம்ப பலசாலிகள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் சண்டைக்கு நிப்பாட்டி எல்லாரும் அவனை விட்டு பின்வாங்கிருங்க, அவனை மட்டும் நிப்பாட்டின்னு சொல்லிட்டு கடைசியில அவன் சாகுற மாதிரி ஆன உடனே தாவீதுக்கு செய்தி அனுப்புறான். தாவீதுக்கு இப்போ ஒரு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. அவன் ஒரு விபச்சாரம் செய்தது மட்டுமல்லாம அந்த விபச்சார பாவத்தை மறைப்பதற்காக அவனுடைய அந்த பெண்ணுடைய கணவனை கொண்டு வந்து அவன் மூலமாக அந்த காரியத்தை மறைக்க ட்ரை பண்ணா, அது மறைக்க முடியலன்னு அவனை கொன்னுட்டு அந்த அந்த இடத்தை கிளியர் பண்ணிட்டான். தன்னுடைய ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, அடுத்து இந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நீங்க வேணா அது முழுமையா நீங்க வாசித்து பாருங்க. அவளுடைய அந்த பத்சேபாளுடைய கணவன் இறந்து போயிட்டான்னு அழுது அவ கஷ்டப்பட்டு அவளுடைய துக்க நாட்கள் முடிந்த பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. இது பாருங்களேன், இது தெரியாம செய்த பாவம் அல்ல, தெரிந்து செய்த பாவம், பிளான் பண்ணி செய்த பாவம். ஒரு ஒரு மனிதனுக்கு விரோதமாக மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமாக செய்த பாவம். ஒரு ஒரு கொடூரமான பாவம். அதுவும் ஒரு தலைவனாக, ஒரு ராஜாவாக இருந்து தன்னுடைய குடிமக்களை காக்க வேண்டிய நிலையில இருந்தவன் இருக்கிற ஒரு ராஜா செய்த ஒரு மகா பெரிய பாவம். இப்போ இந்த ஒரு கொடுமையான பாவத்தை அவன் செஞ்சுட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசிய அவன்கிட்ட அனுப்புறாரு. அனுப்பி அவன் அது வரைக்கும் அவனுடைய பாவத்தை உணரல. அவன் தெரிஞ்சாலும் அதை தன்னுடைய மனசாட்சியை மலிக்கடிச்சு வச்சுட்டானா என்னன்னு தெரியல. இப்போ அந்த தீர்க்கதரிசி அவன்கிட்ட ஒரு கதையை சொல்றான். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யவானுக்கு ஒரு ஆடு மாடுகள் திரளாய் இருந்தது. அதாவது ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஒருத்தன் தரித்திரன். தரித்திரனும் தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாது இருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். ஒரு கதை சொல்றான். தரித்திரன்ட்ட இருந்து அந்த ஒரு ஆட்டுக்குட்டியே அந்த ஐஸ்வர்யவான் பிடிச்சு சமைச்சிட்டான். உடனே தாவீது என்ன சொல்றான், 5ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அவனை ஆடுகளின் பின்னாடி இருந்த உன்னுடைய ராஜாவாகிய சவுலின் ஸ்தானத்துல உன்னை அபிஷேகம் பண்ண வச்சு உனக்கு கொடுக்காத ஐஸ்வர்யமே கிடையாது, உனக்கு இல்லாத எந்த ஒரு மகிழ்ச்சியான காரியமும் கிடையாது, எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தனே, ஆனா நீ இப்படி செஞ்சிருக்கிற. இன்னும் கேட்டிருந்தா கூட நான் தந்திருப்பேன். நீ ஏன் போய் இன்னொருத்தனுடைய மனைவியை போய் எடுத்துக்கிட்டு இருக்க, அதுவும் அவனை கொண்டுட்டு எடுத்திருக்கிற. நீ ஆண்டவருக்கு முன்பாக நீ செய்த காரியம் மிகவும் தவறு சொல்லி அவனை உணர்த்தி அதற்கான சில காரியங்கள் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு நடந்த சில காரியங்கள் நமக்கு தெரியும். சில துன்பங்களை தாவீது அனுபவிக்க வேண்டியது இருந்தது. ஆனா தாவீது உடனடியாக தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புறான். சங்கீதம் 51 அவனால் எழுதப்பட்ட, இதுக்கு பிறகு எழுதப்பட்ட சங்கீதம். அதுல முன்னாடி பாத்தீங்கன்னா எழுதியிருக்கும், பத்சேபாள் இடத்தில் பாவத்துக்கு உட்பட்ட போது எழுதின சங்கீதம் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஆண்டவர் நோக்கி அவன் பேசுறான். அதுல எப்படி பேசுறான், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீர் நியாயந்திருக்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும், இதை நான் அறிக்கையிடுகிறேன். இப்போ ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சுட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறெல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரோடு அவன் மனம் பொருந்துறான். துணிகரமா செய்த பாவம்,
தெரிந்து செய்த பாவம், அதை மறைக்க எவ்வளவு ஒரு பெரிய கொலை, அடுத்தவனுடைய மனைவி எடுத்துக்கொண்ட ஒரு காரியம், இதெல்லாம் வந்து இருந்துமே அவன் மனம் திரும்பி வந்த போது ஆண்டவர் அவனை அப்படியே ஏற்றுக்கொள்றாரு. அதுக்கு பிறகு வந்து அவனை குறித்து எழுதப்பட்ட காரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவன் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீதை போல அவன், அதுதான் அவரு வந்து ஸ்டாண்டர்டா வச்சிருக்கிறாரு. அவனுடைய ஒருவேளை அவனுக்கு முன்னாடி இருந்த சவுல் கூட இந்த மாதிரி காரியத்தை பண்ண மாதிரி தெரியல. அவன் வந்து ஆண்டவருக்கு விரோதமான, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனான், அது உண்மை. ஆனா இப்படி ஒரு தவறை பண்ணானா தெரியல. ஆனா தாவீது இவ்வளவு ஒரு தவறான காரியத்தை அவன் பண்ண பிறகு கூட ஆண்டவர் அவன் மனம் திரும்பி வந்த உடனே அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டு அவனை மீண்டுமாக என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீதுன்னு சொல்லி அவனுக்கு பின்வருகிற எல்லா ராஜாக்களுக்கும் அது அவனை ஒரு ஸ்டாண்டர்டா வைக்கிறாரு. தாசனாகிய தாவீதை போல அவன் உத்தமமாய் நடந்தான் அப்படின்னு சில நல்ல ராஜாக்களுக்கும், சரியில்லாத ராஜாக்களுக்கு அவனுடைய மனம் அவனுடைய தகப்பனாகிய தாவீதை போல இல்லாமல் பொல்லாப்பா இருந்தது அப்படின்னு சொல்லியும் நம்ம பாக்குறோம் வேதத்துல. அப்போ ஒரு ஸ்டாண்டர்டா அவனை கொண்டு வர்றாரு. அவன் அதாவது பின்வருகிற ஒரு சந்ததிக்கு அவன் தான் ஒரு அளவுகளா அமைகிறான். இப்போ ஆண்டவர் வந்து அந்த அவனுடைய மீறுதலையும் அவனுடைய அக்கிரமத்தையும் அவன் உள்ளத்துல அவருடைய எண்ணத்துல வச்சுக்கிட்டே இருக்கல. அவர் வந்து வசனம் சொல்லுது, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அவர் எதுக்காக நம்முடைய மீறுதலை குலைச்சு போடுறாராம்? அவர் நிமித்தமாக, அவருக்காக. அவர்கிட்ட வரும்போது அவர்கிட்ட அவ்வளவு மன்னிப்பு இருக்கு. இன்றைக்கு ஒருவேளை என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராவது இப்படி தாவீதை போல தெரிந்து பாவம், அவனை மாதிரி விபச்சாரமோ கொலையோ இல்ல, அப்படி கூட செய்தவங்க இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காரியத்தை தெரிந்து தவறு செஞ்சுட்டீங்க. இன்னைக்கு அந்த அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் உங்களுடைய மனசாட்சி பாதித்து கொண்டே இருக்குன்னா, தாவீதை நீங்க நினைச்சுக்கோங்க. அவன் தேவனிடத்துல இருந்து அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மீண்டுமாக தேவனோடு தன்னுடைய உறவை அவன் வைத்து கொண்டான். அவனுடைய சங்கீதங்களெல்லாம் வாசிக்கும் போது தேவன் மேலே எவ்வளவு ஒரு வாஞ்சியும் விருப்பம் உள்ளவனாக இருந்தான்றத நம்ம பார்க்க முடியுது. தேவனும் அவனை வந்து என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு, என் தாசனாகிய தாவீதுன்னு சொல்றாரு. இந்த தாசனாகிய தாவீதின் சந்ததியிலே வந்த இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது அவருடைய குமாரனை அனுப்புறதுக்கு கூட அவர் வந்து தாசனாகிய தாவீதை தான் தெரிந்தெடுத்தார். அப்போ நம்முடைய குறைகள்ல இருந்து நம்ம வெளிவரணும் அப்படிங்கிறதான். ஒருவேளை நீங்க தெரிஞ்சே தவறு செஞ்சுக்கலாம், தெரிஞ்சே சில காரியங்களை இப்போ கூட நீங்க பண்ணிட்டு அதனால வேதனை அடைந்து உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களுடைய தவறுல இருந்து நீங்க வெளியே வாங்க. ஆண்டவர் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உதவி செய்வார். ஏற்கனவே செய்த தவறாக இருந்தாலும் இந்த நேரத்துல அதற்கு மன்னிப்பு உண்டு. நீங்கள் மீண்டுமாக எழுந்து நிற்க முடியும். ஆண்டவரோடு மீண்டுமாக நீங்க நடக்க முடியும். அடுத்து ஒரு நபர் புதிய ஏற்பாட்டிலே பேதுரு இயேசுவுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு சீஷன். அவருடைய சீஷரிலே முதன்மையானவன். என்ன ஆண்டவர் சொன்னாலும் அவருக்காக ஓடி போய் செய்யறவன். ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து இந்த ராத்திரியில காட்டி கொடுக்கப்படுவேன், இப்படிலாம் நடக்க போகுது எனக்குன்னு சொன்ன உடனே முதலாவது அவன் சொன்னான், ஆண்டவரே நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க நான் வருவேன். உங்களை நான் வந்து உங்களை விட்டு போவே மாட்டேன். என் நிமித்தமாக நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போயிருவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நடக்கிற காரியங்கள் நிமித்தமாக பேதுரு சொல்றான், எல்லாரும் போனாலும் நான் போக மாட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னை வந்து 3 தடவை மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், இல்ல நாங்க எல்லாரும் போனா கூட உங்களோட நான் சாகிறது கூட ரெடி. இப்படி சொன்னவன் சில மணி நேரத்துல ஆண்டவர் சொன்ன மாதிரியே அப்படியே அவர் யூதாஸ் மூலமாக காட்டி கொடுக்கப்பட்டு பிரதான ஆசாரியர்கள் மற்றும் சேவர்கள் மூலமாக அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு போனப்ப அவரை வந்து விசாரிக்கிறதுக்காக அரண்மனைக்குள்ள கொண்டு போறாங்க. பிரதான ஆசாரியனுடைய வீட்டுல கொண்டு போகும்போது மார்க் 14ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்களில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்த பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றான். இவனை வந்து கூட்டிட்டு போறான் யோவான். இவன் வந்து மற்றவங்களோட யோவானோட இல்ல, அவன் கூட போயிருந்தான்னா இந்த நிலைமை வந்திருக்காது. யோவான் வந்து உள்ள மட்டும் கூட்டிட்டு போறான். இவன் வந்து மற்றவங்களோட உட்காந்து குளிர்காரங்கிறவங்களோட உட்கார்ந்துட்டு இருக்கான். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவன் ஒரு வேலைக்காரி பார்த்து, நீயும் அவனோட இருந்தாய். அதுக்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது. இந்த மறுதளித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போறான். அப்போ ஒரு சேவல் கூவுது. அடுத்து அதே வேலைக்காரி மறுபடியும் அவனை கண்டு,
இவன் அவர்களில் ஒருவன் என்று அங்க இருக்கிறவங்ககிட்ட சொல்றான். அந்த அந்த ஆளோட சேர்ந்தவன் தான் இவன். அவன் மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அங்கே நின்றவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றான். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். இதுல பாருங்களேன், 3 தடவை இயேசுவை எனக்கு தெரியாது 3ஆவது தடவை இவரை நீங்க சொல்ற மனுஷன் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சபிக்கிறான், சத்தியம் பண்றான். இவ்வளவு ஒரு சில மணி நேரத்துக்குள்ள ஆண்டவரை அவரு நீர்தான் மேசியா, உங்களை விட்டு நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொன்ன பேதுரு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்தா? இதுக்கு காரணம் துணிகரம் இல்ல, ஒரு பயம். ஒருவேளை நம்மளையும் அவரை மாதிரி பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயத்தினாலே தவறான காரியங்களை பேசுறான். ஆனாலும் மனம் வருந்தி அழுகிறான். மீண்டுமாக மீன் பிடிக்கலாம் போயிடுறான். அப்புறம் ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு ஆண்டவரிடத்துல மீண்டுமாக அவனை உயர்த்துகிறார். அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றாரு. அதே சீஷர்களுக்கு தலைவனாக அவன் நிற்கிறான். பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது 11 சீஷர்களோடு எழும்பி நின்று, மற்றவங்களா இது என்ன நடக்குது, ஒரே சத்தமா இருக்குதே, நம்முடைய பாஷைகள்ல எல்லாரும் பேசுறாங்களேன்னு கேட்கும்போது அதுக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து எடுத்து தைரியமாக பேசினவன் அவன். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பேதுரும் யோவானும் ஒரு சப்பானியை குணமாக்குறாங்க. அங்க குணமாக்குன உடனே அங்க உள்ளவங்க எல்லாம் இவங்களை இவங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கும்போது இவங்க சொல்றாங்க, எங்களுடைய சக்தியினால நாங்க அதை செய்யல, நாங்க ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்க இவனுக்கு விடுதலை கொடுத்துருக்குறோம். அந்த நாமந்தான் இவனை விடுதலை ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறத கேட்ட உடனே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இதுல அவர் சொல்றது பாருங்களேன், நீங்க மறுதளிச்சீங்க, நீங்க அவரை கொலை செய்தீங்கன்னு சொல்றாங்க. மறுதளித்தது இவன் தான். மறுதளித்ததை அவன் சரி பண்ணிட்டான் ஆண்டவரோட. அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கல. இன்றைக்கு ஒருவேளை பயத்தினாலே தெரியாம ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஏதோ காரியத்தை நீங்க செஞ்சுட்டு இன்றைக்கும் அதை நினைத்து குற்ற உணர்ச்சியில உட்கார்ந்துகிட்டே இருந்து வாழ்க்கையில அந்த இடத்தை விட்டு நகர முடியாம இருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களை நோக்கிதான் வருது. கர்த்தர் உங்களை இந்த நாளில விடுதலையாக்க விரும்புகிறார். நீங்க அந்த இடத்துல இருந்து எழும்புங்க. அந்த எழும்புறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே மன்னிக்க பழகிக்கோங்க. தாவீது தெரிந்து ஒரு தவறு பண்ணப்பையும் அவன் ஆண்டவரிடத்துல இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தன்னை மன்னித்து மீண்டுமாக தன்னை ஆண்டவருக்கு நேராக தன்னை சரியான இடத்துல நிலைநிறுத்தி கொண்டான். அதே மாதிரிதான் பேதுருவும். ஆண்டவரையே தெரியாதுன்னு சொன்னவன் இன்றைக்கு அவனை ஆண்டவரிடத்துல இருந்து மன்னிப்பை பெற்று தன்னைத்தானே மன்னித்து, நீங்க தான் மறுதளிச்சீங்கன்னு அடுத்த அந்த எதிரான நிக்கிறவங்களை பார்த்து பேசுற அளவுக்கு அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு உறுதி வந்துச்சு. எப்படி அவன் தன்னைத்தானே மன்னிக்க, அதுல இருந்து அந்த இடத்துல இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தன்னை மன்னித்து அந்த இடத்துல இருந்து மூவ் பண்றதுக்கு, நடக்கிறதுக்கு, வெற்றியாய் வெளியே செல்வதற்கு அவன் ஆயத்தமாயிருந்தான். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து, அதாவது நீங்க செய்த தவறுகள்ல இருந்து, நாம் செய்த தவறுகளிலிருந்து வெளிவரதுக்கு ஒரு முதல் ஒரு படி என்னன்னா, ஆண்டவர் மன்னிக்கிறவர் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அவர் மன்னிக்கிறவர், நம்மை நேசிக்கிறவர் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அவர் மன்னிக்கிறவர் போது அவர் கொடுக்கிற மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம அதுக்கு தகுதியே இல்லை, நான் இவ்வளவு செஞ்சுட்டேன், இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி நினைக்க கூடாது. பிசாசு அதைத்தான் சொல்லுவான். அதை ஏற்றுக்கொண்டு நம்மை நாமே மன்னித்து அந்த இடத்த விட்டு எழும்பி போகணும். எவ்வளவு பெரிய தப்பா பண்ணியிருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அன்பு, அவருடைய கரம் குறுகி போகவில்லை உங்களை தூக்குறதுக்கு. அடுத்து இன்னொரு நபரை பார்க்கிறோம், பவுல் எப்படிப்பட்டவன்? 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1ஆம் வசனம். அவனை கொலை செய்கிறதற்கு அவன்னா யாரு? ஸ்தேவான்.
சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களிலே சிதறண்டு போனார்கள். அடுத்த 3ஆம் வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீயையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுல் என்பவன் பின்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசிரியரிடத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆயிலும் ஸ்திரீகளை ஆயிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இந்த சவுல் இயேசுவின் சபையை சீஷர்களை துன்புறுத்துறது தான் அவனுடைய ஏமாவே இருந்தது. அதுதான் அவன் செய்யற சரியான காரியம் நினைச்சான். அவன் இருந்த எருசலேம்ல மட்டும் இல்ல, பக்கத்துல இருந்த எல்லா ஊர்லயும் உள்ள ஜெப ஆலயங்களில இருந்த கிறிஸ்தவர்களை கண்டுபிடித்து அவர்களை பிடிச்சு அவங்களை கொண்டு வந்து அவங்களை துன்புறுத்த அவங்க கொலை செய்யறதுக்கு அவன் முயற்சி பண்ணி கொண்டிருந்தான். அவன் பல இடங்களிலே அந்த காரியங்களை சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அவங்களை காவல்ல போடுறான். புருஷரைய ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவனே அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அவன் சொல்றான், மரண பரியந்தம் அவங்க சாகிற வரைக்கும் நான் அவங்களை துன்பப்படுத்தினேன். அடுத்து 22:19 அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களே நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களில் அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொல்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே. பாருங்க, அவனை பத்தி சொல்றான். இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக பயங்கரமா வேலை செஞ்சவன். இப்போ என் பரிசுத்தவான்களின் அநேகரை சிறைச்சாலையில் அடைத்தேன். இது அப்போஸ்தலர் 26:10. அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். 11ஆம் வசனம். சகல ஜெபாலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்கவெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். பாருங்க, எவ்வளவு சபைக்கு எதிராக வேலை செஞ்சிருக்கான். தூஷணம் சொல்லியிருக்கிறான். அவனை அடிச்சிருக்கிறான், கொலை செய்ய சம்மதித்திருக்கிறான், சிறைச்சாலைகளை அடைத்திருக்கிறான், அவர்களை துன்பப்படுத்தினான். இப்போ ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இப்போ அதே சபையில இவன் இருக்கிறான். அந்த நேரத்துல அவன் என்ன செய்யறான்? பவுல் எழுதுகிற வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரை, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இப்ப முந்தி உள்ளதெல்லாம் நான் மறந்துடுறேன். ஒருவேளை இதே சபை மக்களை, இதே சபையார ஆண்டோருடைய பிள்ளைகளை நான் துன்பப்படுத்தினேன் அப்படிங்கிற ஒரு மனசாட்சி உறுத்தல், ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ளே தொடர்ந்து இருந்ததுன்னா அவன் ஊழியத்தை செஞ்சிருக்க முடியாது. இவ்வளவு வெளிப்பாடுகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று கொண்டிருக்க முடியாது. புதிய ஏற்பாட்டின் 1/3 பங்கு அவன் எழுதியிருக்க முடியாது. கிட்டத்தட்ட பாதி பங்கு அவன் எழுதியிருக்க முடியாது. அதனுடைய விளக்கங்களை நாம் அறிவதற்கு அவன் உதவியா இருந்திருக்க முடியாது. எப்போ அவன் உதவியா இருக்க முடிஞ்சது? ஆண்டவருடைய மன்னிப்பை அவன் பெற்றுக்கொண்டு தன்னைத்தானே மன்னித்து அந்த இடத்துல இருந்து அவன் நகர்வதற்கு அவன் ஆயத்தமா இருந்த போதுதான். இன்னொன்னு ஒரு காரியத்தை அவன் சொல்றான். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்போஸ்தலர் 20:27 எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். நான் சுத்தமா இருக்கிறேன். எல்லாருடைய இரத்த பழிக்கும் பார்த்தா எல்லாரும் கொலை செய்யறதுக்கு ரெடியா இருந்திருக்கான், அடிச்சிருக்கான், துன்பப்படுத்தியிருக்கான். ஆனா தன்னைத்தானே ஆண்டவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு தன்னைத்தானே மன்னிக்கிறதுக்கு அவன் ரெடியா இருந்தாங்க. இன்னொன்னு சொல்றான், கிறிஸ்துவுடனே கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நாயினும் பிழைத்திருக்கிறேன், நீ நாளல்ல கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். இந்த காரியம் எல்லாம் ஏன் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்படின்னா, இத பவுல போல ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக காரியங்களை செஞ்சிருக்கலாம். அறியாமையினால, இவனுக்கு தெரியல எது உண்மை என்று தெரியல, அறியாமையினாலே செய்து இன்றைக்கு ஒருவேளை நான் இப்படி செஞ்சுட்டேனே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, ஒருவேளை நமக்கு நம்முடைய உறவினர்கள், நமக்கு சொந்தக்காரங்க, நமக்கு அறிமுகமானவங்க இல்லை, ஏதோ ஒரு காரியத்துல இப்படி ஒரு தவறான காரியத்தை செஞ்சுட்டு இன்றைக்கு உங்களுடைய மனசாட்சியில நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இலவசமான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களை நீங்களே மன்னித்துருங்க. அவன் சொல்றான் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, மகா பிரதான ஆசாரியர் அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் என்று எண்ணுகிறேன் சொல்றான். அப்போஸ்தலர் எல்லாம் துன்பப்படுத்தினவன், ஸ்தேவானை கொலை செய்யறக்கு உதவி செஞ்சவன், எல்லாம் இருந்தவனாலும்
எனக்கும் அப்போஸ்தலர் மாதிரி தான் அதே மதிப்பு எனக்கு இருக்குன்னு சொல்றான். எப்படி இவ்வளவு நிலைமைக்கு வர முடிஞ்சது? அவ்வளவு கீழே இருந்தவன் தேவன் கொடுத்த அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான், தன்னை மன்னித்தான். இன்றைக்கு உங்களை நீங்களே மன்னிக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியின் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். ஒருவேளை என்ன தவறு இன்னைக்கு பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு தவறான காரியத்திலே ஈடுபட்டு இருந்தாலும் சரி, அதுல இருந்து நீங்க வெளியே வந்துருங்க. நீங்க வெளியே வந்த பிறகு கூட சிலர் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக செய்த காரியங்கள், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சி, நம்ம செய்த ஒரு தவறு, சில நேரத்துல நம்மளே தவறு செஞ்சிருக்க மாட்டோம். நம்முடைய குடும்பத்தார் செய்த தவறுகளை கூட நம்ம மேல வச்சுக்குவோம். என்னுடைய கணவன் இப்படி இருப்பது என்னால தான், என்னுடைய பிள்ளைகள் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்தது என்னால தான், இல்ல என்னுடைய பெற்றோர் இப்படி சண்டை போடுறது என்னால தான் பிள்ளைங்க நினைச்சுக்கலாம், இல்ல ஒரு இந்த சூழ்நிலை இப்படி மாறினது என்னால தான் சொல்லி தவறாக நீங்க உங்களை நீங்களே குற்றப்படுத்தி கொண்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த செய்தி உங்களை நோக்கி வருகிறது. இந்த உங்களை நீங்களே மன்னிங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மன்னிப்பை எடுத்துக்கொண்டு நீங்க அதை உங்களை நீங்களே மன்னிக்கலைன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியாது. நீங்களும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா வாழ முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அழித்துக் கொள்ளதான் முடியும். நீ தயவு செய்து அதுக்கு போக வேண்டாம். ஏன்னா விசுவாசிகள் அநேகர் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களிலே இடறி அந்த இடத்துல இருக்கிறோம். ஆனா அந்த இடத்துல இடறின இடத்துல கிடந்தோம்னா நம்மளை கொண்டு ஆண்டவர் எந்த காரியத்தை செய்ய முடியாது. இன்றைக்கு ஆண்டவருக்கு நீங்க தேவை. அதற்கு முன்னாடி நீங்க அவர் கொடுக்கிற அந்த மன்னிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய தவறுகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை நீங்களே மன்னிங்க. அந்த இடத்தை விட்டு எழும்புங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துறதுக்கு உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். அப்படி பண்றதுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா கர்த்தர் மன்னிக்கிறவர், அன்புள்ளவர், உங்களை நேசிக்கிறவர். உங்களுக்காகவே அவர் தன்னையே கொடுத்தார். அவருடைய ரத்தம் இன்றைக்கும் ஜீவிக்கிறது. இன்றைக்கும் எவ்வளவு பெரிய பாவியையும் மன்னிக்க கூடியது, மன்னிப்பை தரக்கூடியது. ஆனா அந்த மன்னிப்பை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஏற்றுக்கொண்டு அதே நேரத்துல நாமளே மன்னிக்கிறது பழகிக்குவோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் உங்களை எல்லாருக்கும் தருவாராக. ஆமேன்.